வணக்கம் மக்களே, நான் உங்கள் உதயா. நான் உங்கள் நரேன். இது உங்கள் குரு சிஷ்யா காணொலி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா, ஒரு ஆணவ படுகொலை. அதாவது மக்கள் வந்துட்டு பல துன்பங்களை பார்த்துருந்தாங்க. அதாவது அதிமுக காலகட்டத்துலேயே இருந்தாலும் சரி, திமுக காலகட்டத்துலேயே இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே வந்துட்டு கண்டினியூஸாக எப்படியே போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் ஒரு மாற்றம் வேணும், நாட்டில் நம்ம மக்களுக்கு ஆதரவான ஒரு அரசாங்கம் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்பிய, அதாவது அந்த முதல்வர் வேட்பாளரை எல்லாரும் விரும்பினாங்க. எப்படி சொல்லலாம், அவங்கள அதிகப்படியான நபர்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அவரை முதலமைச்சராகவும் வர வச்சுட்டாங்க. இப்போது மாற்றம் வந்துதா அப்படின்னு கேட்டப்ப, மாற்றம் வர்றதுக்கு முன்னாடி ஆணவ படுகொலைன்றது சில விஷயங்கள் வெளியில் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி லாக்அப் டெத்துன்றது இருக்கு, சிறைச்சாலை டெத்து இருக்கு. 3 மாசத்துல மாற்றம் வரும், இதுதான் வந்திருக்குன்றேன். இல்லை மாற்றம் வந்திருக்கான்னு கேட்டால் மாற்றம் வரல, இதான் வந்திருக்குன்றீங்களே. 3 மாசத்துல மாற்ற முடியும். சரி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மக்கள் பார்க்குறாங்க, உங்களோட ஹோப் என்ன இருக்குது? அதாவது நீங்கள் டிவிகே சார்பாக நான் கேட்குறேன், சொல்லுங்கள், என்ன நாளுக்கு மாற்றம்? சூயஸ் நிறுவனம் வந்திருக்கு, 3 மாதத்துக்குள்ளே வந்துருச்சுல. வந்துச்சா? ஆரம்பிச்சிட்டாங்களா ப்ராஜெக்டா? அப்ரூவல் கொடுத்தது யாரு? கவர்மெண்ட்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. ஐயா முட்டு கொடுங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அதுக்காகலாம் 3 மாதத்தில் பண்ண முடிஞ்ச கவர்மெண்ட்டு நல்ல விஷயங்களை தாமதமாக பண்ணும். லைக் கெட்டதை சீக்கிரம் பண்ணும், நல்லதை தாமதமாக பண்ணும். பட் ஆனால் இது இண்டிவிஜுவல் பிரச்சனை இல்லை. இதில் அவங்க எப்படி 8 கோடி பேர் மேலே 8 கோடி பேர் பார்த்துக்க முடியும்? இப்போ தாவேக்கா நிர்வாகிகளை பார்க்கலாம்ல? பார்க்கலாம். இதை கொலை பண்ணவங்க கதையை நீங்கள் கேளுங்க முழுசா, அப்புறமா சொல்லுங்கள் ஆமாம் தாவேக்கா சரியா தவறான்ட்டு. கொலையை பண்ணிட்டாங்களா? முழுசாக சொல்கிறேன். அதாவது தையூர்னு சொல்லிட்டு ஒரு கிராமம், சரிங்களா, கேளம்பாக்கத்தில். இந்த தையூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 23 வயது ஒரு வாலிபர் புதுசாக இப்போ தான் வேலைக்கு போகிறாங்க. அந்த ஃபேமிலிக்காக இவர் தான் உழைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு காதல் இருக்குது, லவ். ஸோ இந்த காதல் பார்த்தீங்கன்னாக்கா இவரோட சேம் கேஸ்ட்னு சொல்கிறாங்க, அதே சாதியை சார்ந்த ஒருத்தர் அப்படின்றாங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனைனாக்கா, அவங்க பெண்ணோட வீட்டுக்காரங்களுக்கு பிடிக்கல இவரோட லவ் பண்ணுறது. அப்போது இந்த தாயாரிடமும் இவங்க பேசியிருக்காங்க. கௌதமோட தங்கச்சியை லவ் பண்ணியிருந்தான். அவன் சும்மா மிரட்டிக்கணும், அவங்க அங்கே அடிச்சு போகணும், வண்டியெல்லாம் பிடின்னு பாருங்க சார். அவங்க அப்பா எனக்கு 7 மேலே ஃபோன் பண்ணி என்ன மிரட்டுவார், உன் பிள்ளைக்கு தலை இருக்காது, உன் பிள்ளை தலையில்லாத வருவான்னு சொல்லுவார். நான் சொல்லுவேன், உன் பொண்ணு 10 வாட்டி என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணுது, உன் பொண்ணை திட்டம் பண்ணு. நான் சொன்னேன், அந்த ஆள் என் பொண்ணுக்கு ஒன்றும் தெரியாது, 10 வயசு தான் சொல்லுவான் அந்த ஆள். நீங்கள் அடக்குங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, என் பையனை நான் பார்த்துக்கிறேன் சொன்னால் அந்த பையன்ட்டையும் சொல்லியிருக்காங்க கண்ட்ரோல் பண்ண. ஆனால் டெய்லி 10 தடவை 15 தடவை கால் வந்துட்டே இருக்குமா, கைமீறி போயிடுச்சு, இது நாங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்ற அளவுக்கு அங்கே லவ் அப்படி இருக்கு. ஸோ இந்த இடத்துல பெண்ணோட வீட்டுக்காரங்களுக்கு இது பிடிக்கல. அவங்க அப்பா பேர் பார்த்தீங்கன்னா ஏழுமலை, அவங்க பையன் கௌதமன். இவங்க ஒரு கூட்டாக ஒரு டிவிகே நிர்வாகிகள் அப்புறம் வெளியே ஆட்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்கெட்ச் போட்டு அழகாக பையனை ஃபோன் பண்ணி வெளியே வான்னு சொல்லி வீட்டாண்ட கூப்பிட்டு வச்சு ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெட்டிட்டு இருக்காங்க. சர்றம் மாதிரியா வெட்டியிருக்காங்க, காயம் படாத இடமே இல்லை. உதாரணத்துக்கு அவரோட உடலை பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தெரியும், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணது எப்படி இருக்காருன்னு பாருங்க. மண்டை கிண்டெல்லாம் உடச்சி நெஞ்சிலெல்லாம் சதைச்சி ஒரு ரொம்ப சீரியஸான நிலைமையில் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஹாஸ்பிட்டலில் அவர் இறந்துட்டார். இப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்து 16ஆம் தேதி 17ஆம் தேதி இதை கேஸ் கொடுத்து கொலை முயற்சி வழக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவையும் கைது பண்ணியிருக்காங்க. அவங்க அப்பாவை இன்னும் ஒரு 3 பேர்கிட்ட கைது பண்ணியிருந்தாங்க. ஆனால் பையனை கைது பண்ணாமல் தான் இருந்திருந்தாங்க. இப்போது இந்த சாலை மறியலுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா போராட்ட காலம் அதிகமானவனே ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்காங்க. அவங்க பையன் கௌதமனையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த விஷயத்தில். இப்போ அந்த போராட்ட காலத்தில் போலீஸ் பார்த்தேன் நான், அவர் யாருன்னா, அதாவது சீமான் அண்ணனோட ஒரு வழக்கில் டிஎம்கே ஒரு ஏவிய ஒரு காவல்துறை. அதே வழக்கு, அதாவது இந்த பெண் வழக்கு சம்மந்தப்பட்டது நோட்டீஸ் ஒட்டினாங்க அவர் வீட்டாண்ட போயிட்டு ஆஜராக சொல்லி. அப்போ ஒரு செக்யூரிட்டி கார்டு அவர் வீட்டில் இருப்பாரு, மிலிட்டரி ரிட்டையர்ட், அவரை போட்டு அடிச்சு இழுத்துட்டு போனாங்கல்ல, சேம் அதே காவலர் தான் இன்னைக்கு மக்களை போட்டு அடிச்சாங்க. அதாவது சிலர் கைவந்த கலை மனசில் இந்த போலீஸ்னா இறக்க குணம்லாம் இருக்கக்கூடாது. மேபி எனக்கு என்ன டவுட்னா, இவர் வீட்டில் ஒய்ஃப் டார்ச்சர் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் ஒய்ஃப் அடிக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே வெளியே எல்லாரும் அச்சனிக்கிறாரு பார்க்குறவங்களெல்லாம். அதாவது அவங்க நியாயம் கேட்டு போராடுறாங்க. நீங்கள் போராடினதுக்கப்புறம் தான் கௌதமன் அவரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு கட்டத்துலேயும் போலீஸ் அவங்களோட ஆக்ஷனை நீங்கள் எடுக்கிற பட்சத்தில் போராட்டன்றது ஒன்று நடக்காது. மேபி தாவேக்கா நிர்வாகி அவங்க சம்மந்தப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு தாமதமாக பண்ணாங்களா இல்லைன்னு தெரியல. மேபி ஆனால் ஏழுமலையை அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி. சரி, இதுக்கப்புறம் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்கன்றது பார்ப்போம், ஒரு டைமில் தெரியும். இதே டைமில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருமாவளவன், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி, அவரை ஃபோன் பண்ணி இவங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. என்னத்துக்கு? இவங்க அந்த தலித் சமூகம் சேர்ந்தவங்கன்னு சொல்லிட்டு ஆறுதல்
கால் பண்ணி அப்போ கேட்குறாரு, விசாரிக்கிறாரு என்ன நடந்தது, இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, யார் எந்த டைமில் பண்ணாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், இங்கே நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, உங்கள் கட்சி சார்ந்த நபர்கள் எல்லாம் சரியாக இருக்காங்களா? இன்னைக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சி சேர்ந்த ஒரு பொறுப்பாளர், அவரை போட்டு யூடியூப் சேனலில் வந்துட்டு வீடியோ பேசுறான்னு சொல்லிட்டு அவரை போட்டு மண்டையை உடச்சி இப்போ ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணியிருக்கேன். செத்துருக்காங்க. ஸோ அடிக்க சொல்ல அவங்களுக்கு தெரியுமா, டாக்டர் அவங்க இங்க அடிச்சா அவங்களுக்கு உயிர் போகாது, மண்டை மட்டும்தான் உடையும், ரத்தம் மட்டும்தான் வரும் அப்படின்ட்டு. இவரு ஆறுதலுக்கு ஃபோன் பண்ணி அங்க பேசுறாரு. இவரு யோக்கியம், கட்சியில் இருக்கவங்களாம் யோக்கியமா? யார் அவங்கள தட்டி கேட்பான்? அதாவது வாக்குவாதம், அதாவது வாதம் விவாதம் அது ஆரோக்கியமா இருக்கணும். நீங்க பேசுங்க, அவர் ஒரு கருத்து வைக்கிறாங்கன்னா நீங்க ஒரு கருத்து வைங்க, முடிஞ்சு போச்சு. ஏன் அசிங்கம் ஃபீல் பண்றீங்க? எனக்கு என்ன புரியலன்னா, நம்ம 21st செஞ்சுரியில் இருக்கோம், இன்னமும் லவ் பண்ணுறதுக்காகலாம் வெட்டுறாங்க அப்படின்ற சுச்சுவேஷன் வருதுன்னு பார்க்கும்போது எனக்கு புரியல. நம்ம நாடு இன்னும் எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இன்னும் $1 trillion எக்கானமிலாம் ரீச் பண்ண போகிறாங்களாம். எப்படி இதை இப்படி தான் ரீச் பண்ணுவாங்க போல. நீங்கள் தானே சொன்னீங்க, அதாவது 3 மாசத்துல மாற்றம் வராது, இதுக்கப்புறம் வரும்னு. அதை நீங்கள் தான் சொல்லணும். என்ன பண்ணுவாங்க? இல்லை, நான் சொல்கிறது மாற்றம் எப்படி வரும்னு தான் கேட்டேன். நான் மாற்றம் வரும்னு சொல்லவே இல்லையா. 3 மாசத்துல எப்படி வரும்னு கேட்டீங்க ஆரம்பத்தில். இந்த வீடியோவில் பார்க்குறவங்க நீங்கள் கேட்பேன் 6 மாசத்துல எப்படி வரும்னு கேட்பேன். 5 வருஷம் சொல்கிறேன் நான். எதனால வராது? எதனால வராதுன்னா, நான் ஓப்பனாக பேச சொல்றீங்களா? என்ன மாற்றம் வரணும்னா அங்கே தலைவர்கிட்ட ஏதாச்சும் ஒரு மாற்றம் இருக்கணும். அதாங்க, ஒரு நாள் கோட் சட்டை போடுறாரு, ஒரு நாள் வேட்டி சட்டை போடுறாரு, ஒரு நாள் பேண்ட் சட்டை போடுறாரு, ஒரு நாள் பட்டு வேஷ்டி பட்டு சட்டை போடுறாரு. அது மட்டும் தான் மாறுது. ஏங்க பட்டு வேஷ்டி பட்டு சட்டைனாக்கா முகூர்த்த நாள் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் சுமங்கலகரமா மங்களகரமா ஏதாவது ஒரு நாளில் வந்து போட்டு வருவாங்க. மாற்றம் வராதுன்னு ஏன் சொல்றேன்னா, இப்போ மாற்றம் என்ன தெரியுமா? அதாவது காமராஜர் அவர் பேருக்கு என்ன சொல்லுவாங்க? இல்ல நீங்க அவர் பேர் என்ன சொல்லுவாங்க? இல்ல அவர் பேர் என்ன சொல்லுவாங்க? கர்ம வீரர் காமராஜர் சொல்லுவாங்க. இப்ப மாற்றம்னா ஒண்ணுமே இல்ல. அப்படியே நீங்க போயிட்டு சட்டமன்றத்துல பாத்தீங்கன்னா பவானி சாகர் அமைந்திருக்கிற பேருந்து நிலையத்திற்கு காமவீரன் சொல்லி பேசுறாங்க பாருங்க. எனக்கு அப்படி செருப்பை கழட்டி பளிச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி மூஞ்சில வச்சின்னு தோணுது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கும்பலை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கோம் பாத்தீங்களா. நம்ம வந்து ரொம்ப புனிதம். உங்களுக்கு உங்களை வளர்த்த விதம் சரியில்லை, உங்களுக்கு காது சரியில்லை, இல்ல நீங்க ஒழுங்கா கேட்கல. உங்களை வளர்த்தவங்க ஒழுங்கா வளர்த்தோம்னா உங்க காது கரெக்டா இருந்திருக்கும். நீங்க சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? வடிவேல் படத்துல நான் மலையை தூக்குறாங்க காட்டுறவாங்க சாமி வரப்போகுது ஏதோ சொல்லி சொல்றாங்க. இல்ல கூட்டு போயிட்டு அங்க ஊர் மக்கள் எல்லாம் அங்க வர வச்சுட்டு, ஐயோ அதோ சாமி போது பாரு, அதை தூக்கிட்டு போது பாரு, அதை பாரு வந்துட்டாரு பாரு, ஐயோ கண்ணத்துல போட்டுக்கோ, டே அங்க எதுவுமே இல்லையாடா, உன் பொண்டாட்டி உத்தமையா தானே கண்ணுக்கு தெரியும் அப்படின்னு எல்லாரும் ஆமா தெரியுதுன்ற மாதிரி இப்ப நீங்க எனக்கு சொல்றீங்க. அதான் சொல்றாங்க. இப்ப யாரு உத்தமி யாரு எப்படி பேசணும் புரியல. இல்ல அன்னைக்கு ஒருத்தவங்க வந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு. அவங்க வந்ததை பத்தி நல்லா பேசும்போது அதெல்லாம் பாக்குறவங்க கண்ணில் தான் இருக்குது. உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ஒழுங்கா வளர்த்துருந்தா அந்த லேடியை சொல்றியா? அந்த லேடி வந்து ஆக்டர், அதனால ஆக்ட்ரஸ் அவங்க அப்படிதான் பேசுவாங்க. இந்த சமூகம் வந்து யாரை நம்பணும்னே தெரியல, அந்த மாதிரி ஆட்களை நம்புது. அதான் இப்போ சீனியர் ஆக்டர் எல்லாருமே அப்படிதான் இருக்காங்கன்ற. ஆமாங்க. என்ன அதான் சட்டமன்றத்தில் உட்காந்துருக்கவங்களாம் என்ன கேட்குறாங்க, இளைய தளபதி விஜயை போய் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க. மக்களே ஒண்ணுமே இல்லை, இளைய தளபதி விஜயை மட்டும் நீங்க முன்னாடி இப்படி உட்கார வச்சிருங்க, மற்றவங்க எல்லாரும் ஆப்போசிட் டீம்ல உட்கார வச்சிருங்க. அவங்க ஒண்ணுமே இல்ல 2 கோடி 3 கோடின்னு சொல்லி பேசுறதா 35 கோடி வரலும் பேசினாங்கல்ல. ஆனா அவருக்கு டாப்ல வச்சிடலாம் சேர. இல்ல நான் கீழே இருந்தே பாத்துக்கலாம் தைரியம் வர. இல்ல நம்ம சாமி அவரு நம்ம மேல. ஆமா ஐயா மேல உக்காரையா வாங்கய்யா. கரெக்டா சொன்னீங்க. சேர தீங்கு மட்டும் மேல போட்டீங்கன்னா டெய்லி கும்பிடுவாங்க. இந்த அண்டர்டேக்கர் கெயின்லாம் வந்து மேல இருந்து இறங்குவாங்க. இந்த ரெஸ்லமேனியால உள்ள வந்துட்டு இறங்குற மாதிரி அசம்பிளில இவருக்கு மட்டும் என்ட்ரன்ஸ் மேல இருந்து கீழே இறங்கி வர வைப்பாங்களா? பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறாங்க எம்எல்ஏஸ்லாம். சரி அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த மெக்மோனா அவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் கான்டாக்ட் பண்ணி ஸ்டெப்னிலாம் சொல்லக்கூடாது இந்த ஊர்ல. நம்ம அண்ணனை வந்துட்டு மேல இருந்து கீழே இருக்கிற மாதிரி ஏதாவது ஆக்சுவலா கான்டாக்ட் பண்ணலாம் ஈஸியா. ட்ரம்போட ஃப்ரெண்டு தான் அவரு. ஓ இவர் வந்து இப்படி உள்ள பண்ணவர் ஒருத்தர் வந்தாரு அமெரிக்கால இருந்து. அவங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு இல்லாமலாம் இருக்காது. பாருங்க இப்ப ஜோயா லுகாஸா அதோட பிட்டிங் பார்க்கணுமே. அப்பா கண்மூடித்தனமா எப்படா பண்ணீங்க? எப்படா எஸ்டிமேட்டர் இன்ஜினியர் யாரா? 0.01% வைக்கிற அளவுக்கு யார் எஸ்டிமேஷன் இன்ஜினியர்? சரி ஓகே, இப்போ ஒரு பிசினஸ் இல்ல கிளியரா ஓப்பனா சொல்றாங்க. நாங்க ஏன்னா எஸ்டிமேஷன் ஃபீல்டு இருக்குல்ல, அதுல ஒர்க் பண்றவங்களுக்கு கிளியரா தெரியும் இதை பார்த்தாலே, அந்த டேபிள பார்த்தாலே. ஏன்னா ஒரு 10 ரூபாய் ஒரு 10% டிஃபரன்ஸ் இருக்கலாம், இல்ல 20% கூட மேக்ஸிமம் டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஒரு கம்பெனிக்கோ இன்னொரு கம்பெனிக்கோ பிட்டிங் கொடுக்கும்போது ஒரு 900% டிஃபரன்ஸா? 999%.
சொல்லுவாங்க. அது எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கு புரியல, இந்த அளவுக்கு ஓப்பனா எதுக்கு காமிக்கிறானுங்க? ஒரு ரூபா 2 ரூபா கூட போட்டுருக்கலாம், பைசால போடுறாங்க. இப்போ எனக்கு என்னன்னா, மக்களுக்கெல்லாம் இதே மாதிரி கொடுப்பாங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்த ஜோயா லுகாஸ் இந்த மாதிரி சமூக சேவை செய்யுமா? அதாவது கிராமுக்கு வந்துட்டு நீங்க மேற்கொண்டு நாங்கள் 0.1% வாங்குவோம் மக்கள்கிட்ட இருந்து. அதாவது ஜோயா லுகாஸ் தருவாங்களான்னு கேட்குறீங்க? எல்லாருக்கும் மக்கள், தமிழ்நாடு மக்கள் 8.5 கோடி மக்கள் வந்துட்டு டெய்லி 1 கிராம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா, மாதத்தில் ஒரு தடவை 1 கிராம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக ஜோயா லுகாஸ் போயிடுங்க. 1 பைசா தான் மேற்கொண்டு, வட்டி இல்லை, நீங்கள் ஒரு செய்கூலி சேதாரம் இன்சூரன்ஸ் எதுவுமே தேவையில்லை. டைரக்டா அவர் வீட்டுக்கு கடைக்கு போயிடுங்க. 28 பிரான்ச் இருக்கான், கேரளாவில் அவர் இருக்காரு, போயிடுங்க. மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையான ஒரு விஷயம் தேவைப்படுது. அப்போ தங்கன்றப்ப கண்டிப்பா அது பாதுகாப்பான ஒரு விஷயம் அவங்க நினைப்பாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் வந்துட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க, நாங்க வந்துட்டு மக்களுக்கானவர்கள், நீங்க வந்து தாராளமா ஜோயா லுகாஸ் எனக்கு ஒன்றும் புரியல. 0.1% வந்து எதுக்காக பண்ணணும்? என்ன பெனிஃபிட் இருக்கு? மக்களுக்காக பண்ணாங்களா இல்ல இந்த டிவிகே கவர்மெண்ட் டிவிகே கட்சிக்காக பண்ணாங்களா? டிவிகே கவர்மெண்ட்டுக்காகலாம் அவங்க பண்ணல. அவங்க பண்ணது வந்து அவங்க தளபதிக்காக, தளபதி ஃபேஸ்க்காக. இப்ப தளபதி தான் தமிழ்நாடு இல்ல, தளபதியை திட்டினா தமிழ்நாடு மக்கள் அவருக்கு பண்ணிட்டா எல்லாருக்கும் பண்ணாம இல்லங்க. இப்ப நாங்க சொல்லிட்டீங்களா? இல்ல எங்களுக்கு பசி எடுக்குதான், நாங்க தாங்க சாப்பிடணும். இப்ப அண்ணன் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டா பிரிச்சு கொடுத்துருவாரு. இப்ப நான் வந்து எனக்கு வேணும், நான் வரேன், அப்பெல்லாம் ஓடி போயிடு, அப்பெல்லாம் வந்து கடைக்குள்ளே ஓடி போயிடு. இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு கேட்டகரி பர்சனுக்கு மட்டும்தான். அவர் தான் அம்பாசிடரா இருந்தாரு கொஞ்ச நாள். இல்லைங்க, எனக்கு இப்போ நம்ம ஒரு எஸ்டிமேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் வந்துட்டு சைட்டில் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து பிட்டிங்க்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, ஒரு மார்க்கெட் வேல்யூன்னு ஒன்று வைப்போம். இப்போ மார்க்கெட் வேல்யூ இருந்தா இதில் இது மார்க்கெட் வேல்யூ எது சார்? கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்களா இதுதான் மார்க்கெட் வேல்யூன்ட்டு? மேக்ஸிமம் இது இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணணும். இல்லை, மினிமம் அண்ட் மேக்ஸிமம் ரேட். இப்போ அந்த மார்க்கெட் ரேட்டு நீங்கள் வந்துட்டு எதை வச்சு ப்ரீவியஸ் பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டு ப்ரீவியஸ் எஸ்டிமேஷன் அதாவது வைப்பாங்க. இப்போ நீங்கள் எப்படி இருக்குதுனாக்கா, நீங்கள் வந்துட்டு யார் என்ன வேணாலும் கொடுக்கலாம்ப்பா, அதுலேருந்து எது கம்மியாக இருக்குதோ அதனால அதை வச்சு பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் கேட்போம். இப்போ அது யாராலையும் பண்ண முடியலன்னா வரவங்களுக்கே கொடுத்துருவோம். இப்போ வந்துட்டு ஒரு பிராண்டடா நேம் வெளியில எடுத்துன்னு வந்து காட்டணும்னாக்கா, அவர் வந்து தோனியோ இல்ல பெரிய ஆக்டரோ எடுத்து வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண வருவாங்க. அப்படிலாம் சொல்லுவாங்க, பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்களா, ஏன்னா கம்பெனியை வந்துட்டு இப்போ பில் பண்றாங்க அப்படின்னு. இப்போ ஜோயா லுகாஸ் என்ன பண்றாங்கனாக்கா, அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்காக, அவங்களோட பிராண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஒரு வேலை இனிஷியல் அமௌண்ட்டா இதை போடுறாங்களோ இருக்கலாம். அதாவது பெரிய பிராண்டா காட்டணும் நம்மள, கவர்மெண்ட்டே நம்ம ஆல்ரெடி அவங்க பெரிய பிராண்டு தான், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி. இப்போ எனக்கு இன்னொரு டவுட் இருக்குங்க. இப்போ இந்த லாட்ரி சீட்டில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்துட்டு 500 கோடி 1000 கோடி வாங்கினா 900 கோடி வாங்கினதா ஒரு ஸ்பீச் இருந்தது. எதுக்காகனா கட்சி நிதிக்காக. இப்போது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு வந்து டிவிகே கட்சிக்கு வந்துட்டு ஜோயா லுகாஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா 0.01னா அவங்களுக்கு லாபமே இல்லாமல் ஒரு விஷயம் பண்ணுறாங்கனாக்கா என்ன ரீசன் இருக்கும்? இன்டைரக்ட்லி சம்திங் ஃப்ரெண்ட்ஸ். அது எத்திக்ஸில் வந்துட்டு படிக்கிறோம்ல நம்ம ஸ்கூலில், அப்போ அந்த பாடத்தில் எடுத்துடலாமா? எத்திக்ஸ்லாம் வேணாம்ல. மேபி இது ஸ்டார்ட்டாக தான் இருக்கும், இன்னும் போக போக நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. எதெல்லாம் லாஸ்ட்டில் போதோ அந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பிட்டிங் கொடுங்க. அது எனக்கு என்ன புரியலன்னா, ஒரு பிட்டிங் ரிசல்ட் வருது, ஒன்று யூபியிலேருந்து செலக்ட் ஆகுது, ஒன்று கேரளாலேருந்து செலக்ட் ஆகுது, இப்போ நெக்ஸ்ட் எங்கள் ஆந்திராலேருந்து செலக்ட் ஆகுமா, அடுத்து கர்நாடகாலேருந்து செலக்ட் ஆகுமா? தமிழ்நாட்டில் யார் வந்து லாபம் இல்லாமல், தமிழ்நாட்டில் யாரும் பிஸ்னஸே பண்ணலையா? இல்லைங்க, எப்படிங்க லாபம் இல்லாமல் 0.1% என்னங்க லாபம் இருக்குது? அதாவது எத்தனை கோடிங்க, 70 லட்ச ரூபா வருதுன்னு வச்சுங்களேன். 70 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் டேக்ஸ் எவ்வளோ கட்டுவீங்க? நீங்கள் ஒரு கோல்டை பர்ச்சேஸ் பண்றீங்க, ஒரு 400 கிலோ கோல்டு இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்க, 400 கிலோ கோல்டுக்கு நீங்க வந்துட்டு டாக்ஸ் எவ்வளவு கட்டணும்? இப்போ நம்மளே ஒரு கோல்டு ஊர்ல இருந்து வெளிநாட்டுல இருந்து நம்ம ஊருக்கு போறோம்னா இருக்கட்டும், நம்ம தமிழ்நாட்டுல ஒருத்தங்க லாபம் சம்பாதிக்கணும், சம்பாதிச்சுட்டு போட்டோம். எங்க பிட்டிங்ல 0.01 வச்சா எப்படிங்க நான் வந்து பிட்டிங் எடுக்க முடியும்? நான் ஒரு கோல்டு வாங்கினாலே டாக்ஸ் எவ்வளவு கட்டணும் அதை சொல்லுங்க. ஆனா இந்த விஷயம் இப்போ யோசிக்கும் போது, நீங்க சொல்லும் போதும் சரி, சீமானந்த சொல்றது பார்ஷியாலிட்டி மாதிரி தெரியும். ஆனா எனக்கு இன்னும் கரெக்ட்னு தோணுது. என் ஊருக்குள்ள ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்குன்னா அது என் ஊருக்காரங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு. எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இந்த 0.01% என்ன ஐடியா வச்சு பண்ணுறாங்க? ஒரு வேளை எனக்கு ஒரு டவுட்டு, இந்த மார்க்கெட் ரேட்டு போயிட்டு இருக்குல்ல, ஃப்ளக்சுவேஷனாக போயிட்டு இருக்கா கோல்டு, அப்போ இவங்க வந்துட்டு பர்ச்சேஸ் டேட்டு, ஆர்டர் டேட்டு, இதை வந்துட்டு இந்த ஃப்ளக்சுவேஷனை வச்சு கொடுப்பாங்களோ கோல்டு? அது என்ன, அதுக்குள்ள போனா ஸ்டாக் மார்க்கெட் இல்ல, இவங்க வந்துட்டு பிட்டிங்ல வந்துட்டு ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் நான் கொடுக்குற டேட்டுக்கு எனக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படி வச்சிருப்பாங்களா? இல்ல லாஸ்ட் 30 டேஸ் இந்த பிட்டிங் இந்த டைமிங் வந்து 30 டேஸ் வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இப்போ ஆர்டர் பண்ற டேட்டோட ரேட் என்னவோ அதை வச்சு இருக்குமா? இல்ல டெலிவரி பண்றப்போ ஒரு ரேட் இருக்கும்,
அதை வச்சு இருக்குமா? நீங்க வேற கடைக்கு போய் ஒரு சவரன் நகை எடுக்கலான்னு போனா அங்கேயே மண்டையை குழப்பி அமைச்சிடுறாங்க. இதுல நீங்க 440 கிலோ எவ்வளவு வாங்குறாங்க எவ்வளவு பண்றாங்கன்னு கரெக்டா கணக்கு அமைச்சிருவாங்களா? அப்படிலாம் நீங்கள் பேசுகிற மாதிரிலாம் ஏனோ தானெல்லாம் இருக்காது. சட்டத்தில் இவங்க லீகலாக வைக்கணும். ஏன்னா அந்த கவர்மெண்ட் வந்து பெர்மனன்ட் கவர்மெண்ட் இல்லை. இந்த கவர்மெண்ட் போச்சுன்னா இன்னொரு கவர்மெண்ட் வரும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஏனோ தானோ பண்ணாங்கன்னா மாட்டிப்பாங்க. ஸோ அதனால் பர்ஃபெக்டாக தான் பண்ணி ஆகணும். அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு பர்ஃபெக்டாக தான் பண்ணுவாங்க. யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் மாட்ட மாட்டாங்க. சரி மக்களே, நீங்களே பாருங்கள். இதில் வந்து ஏதாவது சந்தேகம் படியான ஒரு விஷயங்கள் நடந்தது உங்களுக்கு தோணுதுனாக்கா கமெண்ட் பாக்ஸில். ஆனால் இதுக்கும் வருவாங்க என்னன்னு தற்கொலை. எங்களுக்கு எது பற்றியுமே உங்களுக்கு நார்மலாகவே தோணாதா? நீங்களும் எப்படி எங்களுக்கும் பண்ணுங்கன்றோம். நாங்களும் ஒரு கிராம் தேவைன்னா எங்களுக்கும் இது மாதிரி கொட்டேஷன் கொடுங்க. தமிழ்நாடு மக்களுக்காக தானே அந்த அரசாங்கம். ஒண்ணுமே இல்லை. அந்த டேபிள் இருக்குல்ல, அந்த கொட்டேஷன் டேபிள், அதை எடுத்து ChatGPTல போட்டு இது எஸ்டிமேஷன் டேபிள், இதுல ஏதாச்சும் உனக்கு டிஃப்ரெண்டா தெரியுதா, இல்ல நான் நேர்மையா பண்ண மாதிரி இருக்கா அப்படின்னு ChatGPT கேட்டா அதுவே எக்ஸ்பிளைன் பண்றோம். கடல்லே இல்லை, வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. 0.01% எல்லாம் வாய்ப்பே இல்லை. சரி மக்களே, ஏதோ ஆணவ படுகொலை, அதிசயங்கள், லாபங்கள், அப்புறம் தங்கங்கள், இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்துகிட்டே இருக்குது. நீங்கள் உங்கள் ஊரில் ஏதாவது இந்த மாதிரி அதிசயம் ஏதாவது நடந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த காணொலி எப்படி இருந்தது மறக்காம சொல்லிட்டு போங்க. எனக்கு என்னதான் மொக்க போட்டம் இருந்தது கடைசியாக. ஸ்டார்டிங்காவது கொஞ்சம் சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இருந்தது. இந்த தங்கத்தை பற்றி பேசினோன்னே எல்லாம் தங்கமும் போயிட்டுருக்கோம். சரிங்க, மீண்டும் ஒரு நல்ல வீடியோ திரும்ப சந்திப்போம். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெற்று உங்கள் உதயா மற்றும் உங்கள் நரேன். பாய்.